வேதத்தை வாசி, அதை அன்றும் நேசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி. வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி. ஆண்டவர் நமக்கு அருளின விளக்கு, அதை படிப்போருக்கு நன்மைகள் இருக்கு. நல்வழியோதும் நன்றே போதும், இயேசுவின் பாதம் சேர்த்திடும் வேதம். வேதத்தை வாசி, அதை அன்றும் நேசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. தியானத்தின் தலைப்பு, வார்த்தை நம்மை ஆளட்டும். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 4. தேவனுடைய வார்த்தையை வெறுமனே வாசிப்பவன் விசுவாசி அல்ல. அந்த வார்த்தை எவர்களுடைய மூச்சாகவே மாறுகிறதோ, தேவ வார்த்தையே தனது முடிவு என்று எவன் தீர்மானிக்கிறானோ அவனே உண்மையான விசுவாசி. அப்படிப்பட்டவனுடைய வாழ்விலே தோல்வி என்று எது நேர்ந்தாலும் அது உண்மையான தோல்வி ஆகாது. உலகம் தோல்வியாக காணும் பலவற்றை தேவன் மறுபக்கமாக திருப்பி போடுகிறார். ஆனால் தேவ வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அதற்கு கீழ்ப்படிய மனதில்லாதவனுடைய மனமோ அலைப்பாய்கிறது. தனக்கு மிஞ்சியவற்றை இச்சிக்கிறது. தனக்கு உகந்ததல்லாத காரியங்களுக்காக ஜெபிக்கிறது. முடிவில் அது தோல்வியை கொடுக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் உணர வேண்டும். நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, எதனை தெரிந்தெடுத்து அதிகமாக வாஞ்சித்து விரும்புகிறோமோ, அது நமது வாழ்வின் முழுமையான அதிகாரத்தை தனதாக்கி கொள்கிறது. ஒரு புறம் உலக சிநேகம், மறுபுறம் தேவனுடைய அன்பு. இதிலே நமது தெரிந்தெடுப்பு என்ன? உலகத்தில் நாம் துக்கத்தோடு தான் ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆனால் உலகம் தரும் சந்தோஷத்திற்கு இடமளிப்போமானால் அதன் அந்தகார அதிகாரத்துக்குள் உட்படுகிறோம். அது இச்சையை பிறப்பித்து சண்டைகளுக்குள்ளும் வாக்குவாதங்களுக்குள்ளும் நம்மை நடத்திவிடும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நாம் அறிய வேண்டும். நமது சந்தோஷங்கள் தேவனிடத்திலிருந்து வரட்டும். நம்மை நடத்துகிற அதிகாரத்தை அவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு கொடுப்போமானால் அது தருகிற மகிழ்ச்சியை யாராலும் மாற்ற முடியாது. பிரியமான தேவ பிள்ளையே, பல விஷயங்கள் நம்மை அதன் பக்கம் இழுக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு எது இறுதி அதிகாரம் வாய்ந்ததாக இருக்கப் போகிறது? அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டியதே இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தீர்மானமாய் இருக்கிறது. அர்த்தமற்ற இவ்வுலக காரியங்களை, கலாச்சார கவர்ச்சிகளை, தேவைக்கு மிஞ்சியவைகளை விட்டுவிட்டு தேவனுடைய வசனமே உங்கள் வாழ்க்கைக்கான இறுதி அதிகாரத்தை செலுத்த அனுமதிக்க வேண்டும். அப்படி தெரிவு செய்யும் ஒரு தீர்மானத்தை எடுங்கள் என்று ஒரு பக்தன் எழுதுகிறார். ஆம், இந்த கூற்று நிச்சயம் நம்மை வெற்றி வாழ்விற்கு வழிநடத்தும். வேத வசனமே நம்மை காப்பாற்றும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் வசனம் 105. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, என் மீது அதிகாரம் செலுத்த நான் அனுமதித்த சகலவற்றையும் விட்டுவிடுகிறேன். உமது வார்த்தை ஒன்றே என்னை ஆளுகை செய்வதாக. ஆமேன்.